குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. அண்ட் யாரெல்லாம் கோமாளியாக வரப்போறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா யாரெல்லாம் குக்கா வரப்போறாங்க அப்படின்னு நல்லா ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற வகையில் பிரியங்கா அவர்கள் ஒன் ஆஃப் த குக்கா உள்ள வந்திருந்தாங்க. ஸோ பிரியங்கா அவர்களை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆங்கராக நிறைய பார்த்துருக்கோம். பட் பிரியங்கா அவர்கள் வந்துட்டு ரொம்ப சில பேர் தான் வந்துட்டு குக்கா பார்த்துருந்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரியங்கா அவர்கள் ஏற்கனவே ஒரு ஷோவில் குக்காவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பிரியங்கா அவர்கள் இப்போ தான் வந்து குக்கா இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் குக் வித் கோமாளி சீசன் 5 பொறுத்த வரைக்கும் நிறைய கோமாளி வந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் எபிசோடில் இதுக்கு முன்னாடி இருந்த முக்கியமான குக்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் ஜட்ஜாக வந்து உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அங்கே இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸ்க்குமே வந்து ஒரு சில டிப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வனிதா விஜயகுமார் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா குக்கிட்டையும் வந்து உங்கள் சாப்பாடு நீங்கள் என்ன செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பிரியங்கா கிட்டேருந்து காப்பாற்றி இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஏன்னா பிரியங்கா கிட்ட போச்சு அப்படின்னா அந்த சாப்பாடுலாம் ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பிரியங்கா அவர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கேட்ட பிரியங்கா அவர்கள் உடனே அக்கா எனக்கு அதெல்லாம் ஓகே, நீங்கள் எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு வனிதா விஜயகுமார் வாயை அடைச்சிருந்தாங்க. அண்ட் அவங்கள பயங்கரமாகவும் கலாய்க்கவும் செஞ்சுருந்தாங்க. இதை கேட்ட வித்யாலேகா அவர்கள் வந்து இதை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கிங் ரியாக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி வனிதா விஜயகுமார் அவர்கள்ட்ட வந்துட்டு நிறைய பேர் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்னது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அடுத்து நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அவங்களோட Q&A செஷனில் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த எல்லா கேள்விக்குமே வந்து வனிதா அவர்கள் பயங்கர போல்டாக எப்பொழுதும் போல பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் வந்து வனிதா அவர்கள் வந்து இப்போ நான் எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கான ரிலேஷன்ஷிப்புக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ வனிதா விஜயகுமார் அவர்கள் ஆல்ரெடி 4 வாட்டி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அவங்க 5வது கல்யாணத்துக்காக ரெடியாக வராங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இப்போ சோஷியல் மீடியாவில் எழுந்துகிட்டும் இருந்துட்டு இருக்கு.